வணக்கம். திருப்பாவை 13வது நாள், 13வது பாசுரம், 13வது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு புள்ளின் வாய்னு தொடங்குற பாசுரம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய்டி நன்னாளார் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரெம்பாவாய். ரொம்ப அருமையான பாசனம். என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். இதுலயும் ஆண்டாள் ஒவ்வொருத்தரையா எழுப்பின்னு வந்தா இல்லையா, அது மாதிரி இதுவும் எழுப்புறது தான். இதுல என்ன இதை சொல்றான்னு பார்க்கலாம். இது போதறி கண்ணினாய் அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்புற இது. அந்த ஒவ்வொரு பாசரத்துல பார்த்தோம் இல்லையா, முதல்ல இது பிள்ளாயின்னு ஒரு பொண்ணை எழுப்பினா, அடுத்தது இது பேய் பெண்ணேன்னு சொன்னா, அப்படி வரிசையா ஒவ்வொன்றையா சொல்லிட்டு இருந்தா இல்லையா. நாயக பெண் பிள்ளாயின்னு சொன்னா, அப்புறம் பொற்கொடி கோவலர் தம் பொற்கொடி, நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வரிசையில இந்த முறை போதரே கண்ணினாயின்னு சொல்றான். அழகான கண் படைத்தவளே அப்படின்னு கூப்பிட்டு அந்த பெண்ணை எழுப்புறா. இதுல இனிமே அதாவது இந்த பாசுரம் இதுக்கு அடுத்த வர்ற பாசுரத்துல எப்படின்னா ஒவ்வொரு அனுபவமா கொஞ்சம் கொஞ்சமா பெருமாள் அடையறதுல எப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேஜா உயர்த்திட்டு வர. இதுல என்ன போதரி கண்ணினா அழகான கண்களை படைத்தவளேன்னு சொல்றதுல எப்படின்னா, கண்ணு நல்லா நமக்கு பொதுவா தெளிவா இருந்ததுன்னா எல்லா விஷயத்தையும் தெளிவா பார்க்கலாம் இல்லையா. இது என்னன்னா ஞானம் அப்ப அவளுக்கு வெளி புறக்கண் நல்லா இருக்கும் போது அகக்கண்ணும் நல்லா இருக்கும், ஞானத்துல சிறந்து விளங்குவா அப்படின்னு சொல்றது. இது நம்ம என்ன இதுல எடுத்துக்கலாம்னா ஆச்சாரியர்களோட இலக்கணத்துல அவ எவ்வளவு ஞானத்துல இருக்கா. இதுக்கு அடுத்து வர்றதுல நாவன்மை நல்லா பேசுற திறனை பத்தி சொல்ற மாதிரி வரும். வெளியில பார்க்கும்போது வெறும் கண்ணன் மட்டும் சொல்ற மாதிரி இருக்கும். சரி, என்ன அர்த்தம் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்லியிருக்கா, போன பாசத்துல என்ன சொன்னா, மனத்துக்கினியானே பாடவும் நீ வாய் திறவாயினா, அதான் ராமரை பத்தி முழுக்க சொல்லிட்டா. உடனே அவ கோஷ்டிக்குள்ளேயே ஒரு சண்டை வந்து, இப்ப நம்ம நோன்பு எதுக்கு இருக்கோம், கிருஷ்ணனை அடையறதுக்கு, நீ எதுக்கு திடீர்னு ராமனை இழுக்கிற அப்படின்னு அவளுக்குள்ளேயே இது வருது. அந்த உள்ள இருக்கிற பொண்ணும் என்ன சொல்றான்னா, நீ இப்படி ராமர்னு சொன்னா நான் வரமாட்டேன், கிருஷ்ணர்னு சொல்லும் போது மட்டும்தான் நான் வருவேங்கிற மாதிரி அவ சொல்லிடுறான். உடனே இவளுக்கு என்னடா இது, சரி இவளை முதல்ல சமாதானம் கொடுத்தோம். நீல சட்டை போட்டாலும் சரி, சிகப்பு சட்டை போட்டாலும் சரி, உள்ள இருக்கிற உடம்பு ஒண்ணுதான் நம்மளோட இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிற மாதிரி. போன இதுல தசரதரோட மைந்தனா பிறந்திருந்தார், இந்த இதுல வசுதேவருக்கு மகனா இப்போ வந்திருக்காரு. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஆனா இவ இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு இவளுக்கு கோவம். ஆனால் யோசிக்கிறா, சரி முதல்ல இவளை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு என்ன பண்ணிடுறா, புள்ளின் வாய் கீண்டானே அப்படின்னு பகாசுர வதத்தை பத்தி முதல்ல எக்ஸாம்பிள் சொல்லி கூப்பிடுறா. அப்புறம் என்ன பண்றா, ஆனாலும் தான் அவளுக்கு ஆண்டாளுக்கு ராமரையும் பிடிக்கும், ராமரை இவா சொல்றாங்கிறதுக்காக விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றா, பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானே அந்த வரையும் சொல்லிடுறா. சில பேர் இது என்ன சொல்லுவான்னா, முழுக்க ராமாவதாரமாவே எடுத்து சொல்றவாலும் உண்டு. புள்ளின் வாய் கீண்டானேங்கிறதுல ஜடாயு ராமருக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அப்போ ராவணன் என்ன பண்ணான், ஜடாயுவை கொன்னுட்டான். ஸோ புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனைன்னு ராவணனை இது பண்ணினதை மட்டுமே வச்சு முழுக்க ராமாவதாரமாவும் சொல்லுவா. அப்படி இல்லைன்னா இதை முழுக்க கிருஷ்ணாவதார கணக்குல அவளை சமாதானப்படுத்துறதுக்கு வச்சுக்கிறதா வச்சு சொன்னோம்னா, புள்ளின் வாய் கீண்டான் பகாசுரன் சொல்லியாச்சு. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானேங்கிற வரியில என்னன்னா, இவா யாரெல்லாம் பெருமாள் இது பண்ணாரோ, ஜராச்சந்தன் இன்னும் நிறைய பேரை தலையை வெட்டி இது பண்ணி சக்கரத்தால இது பண்ணதெல்லாம் வருது இல்லையா, அதை வச்சு பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானேன்னு வச்சுக்கலாம். ஸோ ராமாவதாரம்னு நம்ம எடுத்துக்கலாம், கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே இதுல எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம எப்படி சொன்னாலும் ஓகே, ராமரும் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் இதுதான் நமக்கு. இப்போ அப்புறம் என்ன சொல்றா, இவா ரெண்டு பேருமே இருக்கிறவால நம்ம என்ன பண்றா, கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் நம்ம இவா கோபிகைகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றா, கீர்த்திமை அவளோட பெருமையை, ராமரும் கிருஷ்ணர் அவ ரெண்டு பேரோட பெருமையும் பாடி எல்லாரும் பாவைக்களம் புக்கார். பாவை நோம்புக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, தீர்த்தாமரத்துக்கு ஒரு இடம், பாவை நோம்புக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்குள்ள அவ எல்லாம் நம்மளோட தோழிகள் எல்லாரும் போயாச்சு அப்படிங்கிறா. உடனே இவ சொல்ற, அவெல்லாம் போனாங்கிறதுக்காகவே உங்களுக்கு தூக்கம் வரல போலங்கிறதுனாலயே நீங்க பொழுது விடிஞ்சிருத்துங்கிறல, நான் அதெல்லாம் வந்துக்க மாட்டேன், நான் இன்னும் பொழுதே விடியல அப்படின்னு அவ திருப்பி வெளில வராம உள்ள இருந்தே சொல்லிட்டு இருக்கா. உடனே அவ சொல்றா, இல்ல பொழுது விடிஞ்செடுத்து வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்துங்கிறா. வெள்ளி இதெல்லாம் வியாழன்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க.
அது வெள்ளின்னா என்னன்னா நம்ம நாள் கிழமையாவும் எடுத்துட்டோம்னா என்னன்னா இது பொதுவாக விடிவெள்ளின்னு சொல்லுவோம். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வந்து விடிவெள்ளின்னு வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அது மாதிரியும் சொல்லலாம். இல்லைன்னா வியாழக்கிழமை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை தொடங்கிடுது அப்படிங்கிற கணக்குலையும் எடுத்துக்கலாம். அப்படி 2 இதுவும் ஆயிடுத்து, இன்னுமா நீ வரல அப்படிங்க. எனக்கு இந்த நட்சத்திரம்லாம் தெரியாது, நான் இதெல்லாம் பொழுது விடிஞ்சதோட அடையாளமாக நான் ஒத்துக்க மாட்டேன்ற. உடனே என்ன சொல்றா, புல்லும் சிலம்பினகான் அப்படிங்கிற. என்னது இது புல்லும் சிலம்பினகான்கிறேன், நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த பறவையை விடவே மாட்டேல. 6வது பாசுரத்துலயும் வந்து புல்லும் சிலம்பினகான்னு சொன்னேன். அப்புறமா வந்து திருப்பி வந்து ஆணை சாத்தன் கலந்து நான் அதுலயும் சொன்னேன். வரிசையா எல்லாத்துலயும் நீங்க வர்ற எல்லா நேரத்துலயும் பறவை கத்தின்ண்டே இருக்குமா, அப்ப பொழுது விடியறதுக்கு என்ன அடையாளம், எல்லா நேரத்துலயும் இது வாங்குற. அதுக்கு தான் சொல்றேன். 6வது பாசத்துல பொதுவா கணக்கு என்னன்னா விடிஞ்செடுத்து அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பறவைகள் வந்து புல்லும் சிலம்பினகான்னு சத்தப்படுத்துது. அப்புறம் அந்த ஆணை சாத்தன்கிறதுல கணக்கில் நம்ம என்ன எடுத்துட்டோம்னா கூட்டை விட்டு ஆண் பறவை வந்து வெளில போறது. ஸோ அது தன்னோட இணைக்கிட்ட வந்து பாயின்னு சொல்லிட்டு போறோமா, நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா இறை தேட போற வழியில மற்ற பறவைகளோட சேர்ந்து பேசுறது இல்லையா, அது மாதிரி கணக்கா இப்போ எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல ஒரு 3:45 3:30 மணி கணக்குன்னு வச்சா ஒவ்வொரு தோழியா ஒவ்வொரு ஆத்துலையா கூட்டிட்டு வரா இல்லையா, அதுக்குள்ள கேப் அப்படியே வந்து இப்போ ஒரு 4:30 4:45 கிட்டத்தட்ட அந்த நேரம் வந்திருக்குங்கிற மாதிரி கணக்கு சொல்றேன். கரெக்டா ஆண்டாள் வந்து நேரத்தை கூட மிஸ் பண்ணாம கரெக்டா சொல்லின்னு வந்துட்டு இருக்கா. அப்புறம் போதரி கண்ணினாய். போதரி கண்ணினாய்ங்கிறது முதல்லயே அப்படி சொல்லிதான் இந்த தோழியை எழுப்புறா நம்ம பார்த்தோம் இல்லையா. அதை வந்து என்னன்னா போது அரின்னு பிரிச்சுக்கலாம். போதுன்னா திரிஞ்சுட்டு இருக்கிற, அரின்னா மான்னு சொல்லலாம். மானோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கும். மான் அப்புறம் பசுமாடு அது எல்லாம் அதோட கண்ணெல்லாம் பார்த்தாலே இயற்கையாவே மை தீட்டினுமா ரொம்ப அழகா இருக்கும். அப்படிப்பட்ட அழகான கண்களை உடையவளே அப்படின்னு அவளை வந்து கூப்பிடுறான்னு. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா போதுன்னா பூக்கள்னு எடுத்துக்கலாம். அரின்னா வண்டு. பூக்களுக்குள்ள வண்டு வந்து இப்படி கருவண்டு ஒன்று உட்காந்து இருந்தா வெள்ளையான பூக்குள்ள கருப்பான ஒரு வண்டு அது இருந்தா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட கண்ணு இருக்கிற அழகான பெண்ணே அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். போதரி கண்ணினா குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோர் பாவாயினி அப்படிங்கிற. அவ்வளவு அழகான பெண்ணே, நீ இவ்வளோ ஒரு அழகான கண்ணு இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணன் இந்த கண்ணாலேயே உன்கிட்ட, கிருஷ்ணனோ வந்து செந்தாமரை கண்ணன், உன் கண்ணோ வந்து இவ்வளோ அழகான கண்ணா இருக்கு, அதனாலதான் நீ கிருஷ்ணானுபவத்தை தனியாவே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கியா வெளியில வராம அப்படின்னு கேட்கிறா. நீ வந்து குள்ள குளிர அந்த எப்படின்னா, நான் சும்மா வந்து முதல்ல ஜலத்துல குளத்துலாம் போனோம்னா அப்படியே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். காலை மட்டும் வச்சுட்டு அப்படியே லேசா தலையில புரோச்சிட்டுக்கலாமான்னு பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நல்லா அமுங்கி தீத்தாமாடணுங்கிறா. இதை வந்து என்னன்னா கிருஷ்ணானுபவத்துல மூழ்கி நம்ம முழுக்க வந்து அவரை அனுபவிக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீ அப்படி குளிர குறைந்து நீர் ஆடாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பள்ளி கிடத்தியோ அப்படி படுத்துட்டு இருக்கியே பாவாய் அழகான பொண்ணு, நீ அப்படி படுத்துட்டு இருக்கியே, இது நியாயமா அப்படின்ட்டு. நீ வந்து கிருஷ்ணரை சேவிக்க வர்ற இந்த நாளே வந்து நல்ல நாள். இப்ப நம்ம வந்து உன்னோட கள்ளத்தை தவிர்த்து எங்களோட வா அப்படிங்கிற. இவளோட கள்ளம் வந்து இங்க என்னதுன்னா, பகவான் கிருஷ்ணர் வந்து இப்ப அவ கூடவே அந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த படுக்கையை விட்டு அவளுக்கு வந்து கிருஷ்ணரோட அனுபவம் வந்து அந்த படுக்கையிலேயே இருக்கிறதுனால அவ அனுபவிச்சுன்னு படுத்துட்டு இருக்கா. அப்படி நீ இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கியே, பாகவதாளுக்கு வந்து கள்ள அனுபவம் என்னதுன்னா மற்றவாளோட சேர்ந்து அனுபவிக்காம தான் மட்டும் பெருமாள் அனுபவிக்கிறது. அது மாதிரி பண்றதுதான் வந்து கள்ள அனுபவம். பெருமாள் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும், அப்படி கொடுக்காம யாரோ ஒருத்தருக்கு மட்டும் உனக்கு மட்டும் கொடுத்தா பெருமாளோட கள்ளத்தனம் நாங்க அப்படி சொல்லிடுவோம். அது மாதிரி அவன் சொல்லி கூப்பிடுறா, நீ வந்துடு, அப்போ கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எம்பாவ எங்களோட நீ வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஷ்டியோட சேர்ந்துடுறான். இதான் இந்த பாசுரம். அடுத்த பாசுரத்துல எப்படி எழுப்புறான்னு பார்க்க போறோம். இப்போ இதுல நம்மளோட இது என்னது, தினம் ஒரு திவ்ய தேசம் பார்க்கறோம். இதுல எந்த திவ்ய தேசம் மோஸ்ட்லி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பேன். என்னன்னு, பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளைன்னு வர்றதுலயே கும்பகோணம் திருக்குடந்தை அந்த பெருமாளை பத்தி தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் குறிப்பிடுறா. திருக்குடந்தை எல்லாருக்குமே தெரியும், சாரங்கபாணி. இது 12வது திவ்ய தேசம். ரொம்ப அருமையான திவ்ய தேசம். நான் இப்போ ஓரளவு ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஏன்னா கும்பகோணம் பத்தி போடணும்னா எவ்வளவோ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல சொல்ல வேண்டியிருக்கும். திருக்குடந்தை சாரங்கபாணி. திருக்குடந்தை வந்து கும்பகோணம்னு கூப்பிடுறோம். கும்பகோணம்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொன்னோம்னா, பிரம்மா என்ன பண்ணினாரான்னா அடுத்த சிருஷ்டிக்கு தேவையான வித்துக்கள் எல்லாம் ஒரு குடத்துல போட்டு மேல இமயமலை கிட்ட வச்சிருந்தாராம். அது கொஞ்சம் கொஞ்சமா பனி இதுல நகர்ந்து அப்படியே கீழே வந்து கங்கையில இருந்து ஆரம்பிச்சு கோதாவரி வரிசையா கிருஷ்ணா அது இது எல்லா இதுவும் வந்து காவேரி கிட்ட வரும்போது என்னன்னா அந்த முனை வந்து அந்த குடத்தோடது ஓப்பன் ஆகி அந்த கும்பம் அதோட கோணம்
இதுவாக்கி அந்த அந்த இடத்துல இருந்து சிருஷ்டி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லுவா. அதனால கும்பகோணம் அப்படிங்கிற பேரும் இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றா. இப்போ இந்த இதுக்கு என்ன கதை இதுன்னா, முன்னாடி பிருகு மகரிஷி கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. லக்ஷ்மி வந்து இருந்தபோது அவர் ஒவ்வொரு இதுவா 3 பேரையும் போய் யாரு சாத்வீக குணம் பெருமாள் எல்லாம் சத்துவகுணத்தை யாருன்னு கண்டுபிடிக்கணும் போறார். அப்ப வந்து பெருமாளோட மாரில் எட்டி ஒதைக்க வர்றார். உடனே இவ கோச்சுண்டு நான் இருக்கிற இடத்துல அந்நிய ஆணோட கால் கிட்ட வரலாமா அப்படின்னு ஆண்டாள் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. லக்ஷ்மி அந்த இடத்த விட்டு வந்துடுறான்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்புறம் தான் அந்த இங்க வந்தார் பாதாள ஸ்ரீனிவாசர் பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணினது எல்லா கதையும் நம்ம பார்த்துருக்கோம். இது அந்த கதையோட தொடர்ச்சி தான். அப்படி அவர் வந்த போது உடனே அவர் பிருகு மகரிஷி வந்து மன்னிப்பும் கேட்டுக்கிறேன், நான் வந்து இதை கண்டுபிடிக்கணும் தான் வந்தேன், என்னை மன்னிச்சுட்டு தயவு செஞ்சு நீ வந்து கோச்சுக்காத, நீ வந்து எனக்கு என்னோட பொண்ணா பறக்கணும் அப்படின்னு இது பண்ற. நான் உனக்கு பொண்ணா பறக்கணும்னா நீ என்ன பண்ணணும், இந்த கும்பகோணம் இந்த திருக்குடந்தையில போய் நீ அந்த ஹேம புஷ்கர்ணி அங்க இருக்கு பொத்தாமரை குளம், அங்க நீ இது தவம் பண்ணின்று நான் உனக்கு அங்க வந்து பொண்ணா பறந்து பெருமாளை வந்து அடைஞ்சுக்கிறேன் அப்படின்ற. சரி நீ வெறும் தவம் பண்ண பேர் ஹேம ரிஷிங்கிற பேரோட அங்க தவம் பண்ணிட்டு இருக்க. அங்க அந்த பொத்தாமரை குளத்துல ஹேம புஷ்கர்ணி அங்க வந்து தாயார் வந்து இந்த தாமரையில இருந்து பொண்ணா அவருக்கு கிடைக்கிறா. அதனால வந்து கோமலவல்லின்னு தாயாருக்கு அங்க பேரு. தாயார் வந்து 5 க்ஷேத்திரத்துல வந்து பிறந்த இது ஒவ்வொரு இடத்துல கணக்கு இது இருக்கா. அதுல அந்த பஞ்சக்ஷேத்திரத்துல இதுவும் ஒண்ணு தாயாரோட பிறந்த இதுன்னு சொல்லுவான். ஸோ அங்க வந்து இவ பறந்து இது பண்றா, தவம் பண்ணி பெருமாளை அடைய இது பண்றா. பெருமாளும் சரியான சமயத்து போது இங்க வரும்போது கல்யாணத்து போது அவர் எப்படி வர்றாருன்னா தேரிலேயே யானை குதிரை பூட்டின தேரோடையே வந்து கல்யாணம் பண்ண இங்க வந்திருக்காரு. அதனால இப்பவும் பார்த்தா மூலவரோட சந்நிதி பார்த்தா அங்க அப்படியே தேர், இந்த ஒரு கோவில் மட்டும்தான் வந்து சந்நிதியே தேர் அமைப்புலயே இருக்கிற இது. 2 பக்கம் வந்து ஒரு பக்கம் தட்சிணாயன வாசல், ஒரு பக்கம் உத்தராயண வாசல். அந்த யானை குதிரை ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கல்தேர் ரொம்ப விசேஷம். இந்த அப்படி வந்து பெருமாள் இங்க வர 6ஆம் முதல் வந்து பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணின்றார். இங்க என்ன இதுன்னா இங்க எல்லாமே தாயாருக்கு தான் இங்க பிரசித்தம். ஏன்னா தாயாரோட பிறந்தோம் இல்லையா. பெருமாள் இந்த இடத்துல வீட்டோட மாப்பிள்ள ஆத்துல அங்கேயே தாயாரோட ஸ்தலத்திலேயே அவர் தங்கிடுறார். அதனால என்னன்னா இங்க எல்லா மரியாதையும் விஸ்வரூபம் காத்தால பசுமாடு வந்து பண்றது கூட முதல்ல தாயாருக்கு தான். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே பெருமாளுக்கு இங்க நடக்கும். கோமலவல்லி தாயார் தனிக்கோவில் நாச்சியார் இது படித்தாண்டா பத்தினி எங்கேயும் வெளில ரொம்ப இது கிடையாது, பங்குனி உத்திரம் அது மாதிரி தான் சேர்த்தி ஒன்று இப்படி அங்க இது நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஹேம புஷ்கர்ணியில இங்க வந்து 3 பெருமாள் விசேஷம். சாரங்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி 3 பேரும் இங்க வந்து ரொம்ப விசேஷம். இது வந்து பாஸ்கர கஷேத்திரம்னு சொல்றான். பாஸ்கரன்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சூரியனோட அகந்தியை அழிச்ச இடம் இதுன்னு சொல்றான் இங்க. அதனால வந்து பெருமாளோட வந்து இங்க சயன திருக்கோலத்துல இருக்கார். சயன திருக்கோல உத்தான சயன திருக்கோலத்துல தலையில வந்து சூரியன் இருக்கார். இது வந்து இந்த பஞ்சபூதங்கள்ல வந்து நீருக்கான ஸ்தலம் இதுன்னு சொல்றான். இங்க இவர் ராமசுவாமி இதுல சந்நிதி ரொம்ப பெரிய திருக்கோலத்துல ராமர் எல்லாருமே இருக்காங்க. ராமர், லக்ஷ்மணர், சீதை, பரதன், சத்ருகனன், ஆஞ்சநேயர் வந்து இங்க ரொம்ப விசேஷம். அமர்ந்த திருக்கோலத்துல வால்மீகி ராமாயணத்தை படிச்சுட்டு ஒரு கையில தம்புராவை வச்சுன்னு இங்க இருக்கு. ரொம்ப விசேஷமான இந்த இடத்துல ஆஞ்சநேயர் எல்லாம் இது. இவர் வந்து பட்டாபிஷேக கோலம்னால ராமர் சொல்லிடுறாரு இப்பவும் என் வில்ல நானே வச்சுக்கணுமான்னு. அதனால என்னன்னா ராமரோட வில்லையும் சேர்த்து லக்ஷ்மணர் அவர் கையில 2 வில்ல வச்சுட்டு இருக்காரு இங்க. அப்புறம் சக்கரபாணி, அந்த சக்கரபாணி தான் வந்து என்னன்னா பாஸ்கரனோட இத அகந்திய சூரியனோட தீர்த்தத்தினால சக்கரபாணியா எழுந்தருளி இருக்கார். அவரோட இது சக்கர தீர்த்தம் அதுவும் ரொம்ப விசேஷமான இது. 2 பேருக்குமே இங்க வந்து பிரதானம். அதாவது மோஸ்ட்லி கோவில்ல பார்த்தா மூலவருக்கு தான் முக்கியமான பிரதானம், அவரை தான் எல்லாரும் பாடியிருப்பா. ஆழ்வார்கள்லாம் 7 ஆழ்வார்கள் அதுவும் இங்க விசேஷம். மற்ற இடத்துக்கு வந்து முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு 11 ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, திருப்பதிக்கு 10, இங்க வந்து 7 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் இங்க. அதனால இந்த இடத்துல வந்து 2 ஆழ்வார் 2 பேர் கையிலுமே அந்த சாரங்கம் அந்த வில்லு இருக்கு. மூலவருக்கும் இருக்கு, உற்சவருக்கும் இருக்கு. அதனால 2 பேருக்குமே வந்து பிரதான கஷேத்திரம் 2 பேரையும் பாடி இருக்கா அப்படின்னு சொல்றான். இவர் அருளாலதான் வந்து 4000 நமக்கு கிடைச்சது. அந்த 10 பாசுரம் இவரை பத்தின முதல்ல 10 வரையும் 10 பாடல் மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்து நாதமுனிகள் தேடும் போதுதான் ஆழ்வார் திருநகரி வந்து வரிசையா அவர் கண்ணினுன் சிறுத்தாம்ப இது பண்ணி 4000 நமக்கு கிடைச்சது. அதனால 4000 நமக்கு அருளின பெருமாள்னு இவருக்கு பேர் இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த இதுக்கு இருக்கு. நம்ம வந்து கண்டிப்பா ஒரு முறை
சாரங்கபாணி சக்கரபாணி எல்லாம் போய் சேவிச்சுட்டு வந்துடும். முடிஞ்சா இந்த இது போதே சேவிச்சோன்னா மார்கழி மாசத்துலேயே ரொம்ப விசேஷம். இந்த கோவிலுக்கு வந்து இன்னொரு என்ன சிறப்புன்னா சொர்க்கவாசல் தனியாவே கிடையாது. ஏன்னா பெருமாள் நேர வைகுண்டத்துல இருந்து இங்க இறங்கி வந்துட்டார் இல்லையா. 2 பக்கம் அந்த தட்சிணாயன உத்தராயண வாசல் இருக்கிறது, ஒரு வாசல் தான் ஒரு இது போது திறந்திருக்கும். அதனால இங்க சேவிக்கிறவாளுக்கு கண்டிப்பா மோட்சம் இருக்கு அப்படின்னும் ஐதீகம். கண்டிப்பா நம்மளும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடும். நன்றி. எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு என்னன்னு பார்க்கலாம்.